ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ ஸ்கின் கேரில் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற ஃபேஸ் வாஷ் பார்த்திங்க அப்படின்னா பாடி ஷாப்போடைய ட்ரீ ஃபேஷியல் வாஷ் தான். நிறைய பேர் நிறைய ஃபேஸ் வாஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேஸ் வாஷ் ரொம்ப கம்மியான பேர் தான் ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஃபேஸ் வாஷ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் நிஜமாலே ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லலாம். நான் முன்னாடியே என்னோடய ஸ்கின் கேர் ரிவ்யூஸில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். உங்கள் ஸ்கின் ஆயிலி ஸ்கின் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷில் ட்ரீ ஆயிலோட எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரீ ஆயில் தான். ஸோ இந்த ஃபேஸ் வாஷோடைய மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரீ ஆயில் தான். ஸோ கென்யாவில் இருக்க ட்ரீலேருந்து ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேஸ் வாஷ் என்ன கிளைம் பண்ணுது அப்படின்னா கிளியர் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் ரொம்ப கிளியராகவே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு கீ இன்க்ரீடியண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா சாலிசிலிக் ஆசிட். நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். உங்கள் ஃபேஸ் வாஷில் சாலிசிலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஆக்னி கேசிங் பாக்டீரியா கொன்னுடும். ஸோ ஆக்னி கண்ட்ரோலுக்கு ஒரு மெயின் இன்க்ரீடியண்டே பார்த்திங்க அப்படின்னா இந்த சாலிசிலிக் ஆசிட் தான். சரி, இந்த ஃபேஸ் வாஷ் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, நான் ட்ரீ ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் இருக்க நிறைய ஃபேஸ் வாஷஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் நான் அந்த ட்ரீ ஆயிலோடைய ஒரிஜினலாக நேச்சுரலாக அந்த ஃபீலிங் எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணும்போது தான் வந்திருக்கு. இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்க அப்படின்னா ஜெல் பேஸ் தான். க்ரீனிஷ் கலரில் இருக்கும். நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ட்ரீ ஆயிலோட ஸ்மெல் தான் வரும். ஈவன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கூட அந்த ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஸோ ட்ரீ ஆயில் இன்க்ரீடியண்டாக இருக்க ஃபேஸ் வாஷ் நிறைய இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த ட்ரீ ஆயிலோடைய ஒரிஜினல் ஃபீலிங் தந்தது இந்த ஃபேஸ் வாஷ் தான். இது என்னுடைய ரெகுலர் ஃபேஸ் வாஷ், என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் வாஷும் கூட. இந்த ஃபேஸ் வாஷ் ரிசல்ட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் இருக்க ஆயிலை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடும். டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். அது கிளைம் பண்ண மாதிரி. இந்த ஃபேஸ் வாஷில் நான் ஒரே ஒரு ட்ராபேக் தான் ஃபேஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா, நல்லா தான் இருந்துச்சு. கண்டினியூஸாக இந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஆனால் போஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் பிம்பிள்ஸை இது கண்ட்ரோல் பண்ண முடியலை இந்த ஃபேஸ் வாஷால். ஸோ கண்டினியூஸாக இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணியுமே பிம்பிள்ஸ் சுத்தமாக எனக்கு கண்ட்ரோலே ஆகலை. அதனால் கொஞ்சம் நாட்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃபேஸ் வாஷ் வேறு நிறைய ஃபேஸ் வாஷ் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ திரும்ப இந்த ஃபேஸ் வாஷே நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எத்தனை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் எனக்கு இந்த ஃபேஸ் வாஷ் தந்த அந்த ஒரிஜினல் ஃபீலிங் எந்த ஒரு ஃபேஸ் வாஷுமே தரலை. ஸோ அதனால் திரும்ப இந்த ஃபேஸ் வாஷ்க்கே வந்துட்டேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, சாலிசிலிக் ஆசிட் இருந்தாலுமே இந்த ஃபேஸ் வாஷ் ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷ் ஏன் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க அப்படின்னா, இது பார்க்கும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தெரியாது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபேஸ் வாஷ்னால் நம்ம ரெகுலராக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு ஃபேஸ் வாஷ் 200லேருந்து 300க்குள்ளே நம்ம கிடைக்குது அப்படின்னா அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஃபேஸ் வாஷோடைய குவான்டிட்டியை நீங்கள் பார்க்கணும். அது 100 ml தான் இருக்கும். 100 ml இருக்க ஃபேஸ் வாஷ் 200 to 300 கிடச்சா அதை நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் இந்த ட்ரீயோட ஃபேஸ் வாஷோடைய டோட்டல் குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா 250 ml. அப்போ நீங்கள் 250 mlங்கிறப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 700-600 ரேஞ்சில் இது கிடைக்குது அப்படின்னா இதுவும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபேஸ் வாஷ் தான். நம்ம அந்த குவான்டிட்டியை பார்க்காம ஜஸ்ட் ரேட்டை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்த ஃபேஸ் வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாமலே விட்டுருப்போம். அதனால தான் இந்த ஃபேஸ் வாஷ் நிறைய பேர் ட்ரை பண்ணாமல் விட்டுருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஃபேஸ் வாஷ் கிளியர் ஸ்கின் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. நீங்கள் எதுக்கு மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் உங்களுக்கு கிடைக்காது. இது 250 ml தான் கிடைக்கும். ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே கண்டிப்பாக தராது. உங்கள் ஃபேஸில் இருக்க ஆயில், டர்ட், இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு வாட்டி வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரைனஸ் எல்லாம் ஆகாது உங்களுக்கு, ஓவர் ட்ரைனஸ் எல்லாம். இது வந்து மைல்டு கிளென்சர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இது வந்து கொஞ்சம் ஜெல் டைப்பாக இருக்கும், உங்களுக்கு நல்லாவே வந்து ஃபோமிங் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு வாட்டி வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயிலி ப்ளஸ் ஆக்னி ஸ்கின் அப்படின்னா உங்களுக்கு ஆக்னி போகுமாங்கிறது நான் சொல்ல மாதிரி வந்து எனக்கு 100% வந்து என்னால் கேரண்டி தர முடியாது. பட் ஆனால் ஆயிலை ரிமூவ் பண்ணும், உங்கள் ஃபேஸில் இருக்க டர்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணிடும். இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்கின் ப்ராடக்ட்ஸோடைய ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.